பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தான் சொல்லலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் வந்து பூரி மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி உடச்சி விட்ருக்கேங்க. கிழங்கு வந்து ரொம்ப நைஸாக மசிச்சு விட்றாதீங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு பிடிக்காதவங்க வந்து அதை சேர்க்க வேண்டாம். இப்போ சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு வந்து எண்ணெயில் வறுபட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே 2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் வந்து நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம் வந்து 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னா உடச்சி விட்ட உருளைக்கிழங்கு கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கிளாஸ் தண்ணி, மசாலாவுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கிழங்கு கெட்டிப்படுறதுக்காக 1/4 கப் கடலை மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு அந்த கிழங்குல ஊற்றி விட்டுக்குங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கிழங்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு பூரியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை பூரி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே அளவு தெரியாது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்க அந்த பூரி கிழங்கை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.